இன்னைக்கு செய்ய போகிறோம் ஆட்டுக்கறி ஈரலுமும் வறுவல் பண்ண போகிறோம். 1/2 கிலோ ஆட்டுக்கறி ஈரலுமும் அதுக்கு பரட்டி வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தயிர், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை நம்ம பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுருவோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு நறுக்குனது 1 வெங்காயம் கொஞ்சம் 2ஆக பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை இது அப்படியே போட்டு வதக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு மசாலா இது நான் வீட்டிலேயே பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா கறிக்கு. இது இந்த 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 லவங்கு, 1 பட்டை, கொஞ்சமாக சீரகம், கறிப்புல். தேவையான பொருள் இது நான் இதில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். மிக்சியில் பண்ண மாட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில். பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அவ்வளோ பேஸ்ட் வேண்டாம். இது 2 3 அப்படி கரகரான்னு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம போல்ட் எடுத்துக்கிட்டோம். இதில் இப்போ இந்த ஆட்டுக்கறிமி ஈரல் போடுறோம். இதில் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். இதில் தயிர் போட்டுக்கலாம். கட்டியா இருக்கிற தயிர் மட்டும் போடணும், தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மசாலா கலக்கியாச்சு. இந்த பேஸ்ட் பண்ணி நம்ம 20-30 நிமிஷம் ஊறட்டும். ஆன் பண்றோம். கடாய் வைக்கிறோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறோம் 2 லவங்கு, 1 பட்டை, சீரகம். இப்போ இதில் வெங்காயம் போட போகிறோம்.
நல்லா கொஞ்சம் வதக்கட்டும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். கொஞ்சம் சால்ட் போடணும், உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், கலர் கிளறி வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நம்ம வதக்க வேண்டாம், கேஸ் இந்த மட்டன்ல ஈரலும் நம்ம மசாலா போட்டு வச்சுக்கிறத பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறத பக்கத்துக்கு போடுறோம். இதுக்கு தேவையான மசாலா சாமான் போடலாம். வீட்டில் கரம் மசாலா இதெல்லாம் நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வேக விட்டு மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா பச்சை வாசனை போச்சு. இப்போ எண்ணெய் விட்டுருச்சு. இது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம். இதில் நான் கார மிளகுடி எல்லாம் போடவே இல்லை. மிளகுடி வெறும் பச்சை மிளகா, வெங்காயம் இதுதான். ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்குது. தயிர் போட்டிருக்கிறதுக்கு இதுக்கு மூடி போட்டுடலாம். இந்த மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்துருச்சு. பார்க்கலாம்.
மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுன்னு வெட்டி நம்ம எடுக்கலாம். கிளறி வச்சுக்கலாம். இந்த ஆட்டுக்கறி ஈரல் வறுவல் ஆயிடுச்சு. அதுக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்.